பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டில் என்ன சமையல் செஞ்சோம் அப்படிங்கிறது. இது அவ்வளோவா நம்ம வீடியோ எடுக்கிறது இல்லை, அவசர அவசரமாக செய்கிறதா இருக்கிறது. சரி, இது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இது நம்ம ஆட்டுன கடுகு தாளிச்சுட்டு வெங்காயம், பாருங்கள், கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய், இது மட்டும்தான், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுன்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3/4 வெந்துடும் வைங்களேன். இதிலையே வேக வச்சிடணும். நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வெள்ளை ரவை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரவைக்கு தான். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பத்தலை அப்படின்னா மறுபடியும் வேணால் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இதுவே போதுமானது. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் நல்லா அடிப்பிடிக்காமல் மட்டும் நீங்கள் கிளறினீங்கனாலே போதுமானது. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துச்சுன்னா போதும். வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் மட்டும் பக்கத்தில் கொஞ்சம் இருந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு அதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சால்ட் போட்டிங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொதித்த உடனே ரவை போட்டு நல்லா கிளறுங்க. இது வெள்ளை ரவையை நான் சும்மா ஃப்ரை பண்ணிடுவேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அதனோட வாசனையும் நல்லாயிருக்கும். வறுக்காமல் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு வாசனையாக இருக்கும். ஆனால் வறுத்து போட்டிங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அப்படியே பழகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாயில் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் சிம்மில் போட்டு நல்லா நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது எவ்வளோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது கேரட் பீன்ஸில் சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் எப்போவுமே நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதனால் நீங்கள் கடையில் வாங்குகிற ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, வெள்ளை ரவை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் போட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.